இப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் சரீரமாகிய சபைக்கு தலையாக என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை அவர் உயிர்த்தெழுந்த நிலைமையில அவருடைய அதிகாரம் என்பது எந்த இடத்தில் இருக்கிறது? அவருடைய அதிகாரம் அப்படின்னு சொன்னா அவர் எந்த இடத்துல ராஜாவாக இருக்கிறாருன்னு சொன்னா இவருக்கு கீழே தான் என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க. இவரு கீழே என்னென்னலாம் இருக்கு? 21வது வசனம் வாசிங்க. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாட்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாம் அப்புறம் எல்லாவற்றையும் அதுக்கு மேல உள்ள வசனம் வாசிங்க. நான் இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி சொல்லிட்டேன். எல்லா துறைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அதிகாரத்துல இப்ப யார் இருக்கிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த எல்லாம் அப்படின்றதுக்கு கீழே என்னென்ன இருக்கு? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், இம்மையில மட்டும் இல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்க எல்லா நாமத்துக்கும் மேலான. ரைட். அப்போ எல்லா நாமம் போன வாரம் நம்ம வந்து இதை தெளிவா பார்த்தாச்சு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரமா இருக்கிறதுன்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் மேலானவராக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆனா அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது மனுஷர்களிலும் சிறியவராக்கப்பட்ட நிலைமையில என்ன செய்தார்? தம்மை தாழ்த்தினார் இல்லையா? சராசரி மனுஷனை விட கீழான நிலைமைக்கு தன்னை தாழ்த்தி தான் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? உயிரோடு எழும்பி இப்போ இந்த இடத்திற்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏறி போயிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல அவருக்கு கீழே இல்ல அவருக்கு மேல எந்த அதிகாரமும் இல்ல. அவர்தான் அனைத்திற்குமான அதிகாரியாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட அவரை குறித்து இங்க போட்டிருக்கு எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக இருக்கக்கூடிய அவர் ஒரு சரீரத்துக்கு என்னவா இருக்கிறார்? தலையாக இருக்கிறார். இந்த சரீரம் யாரு அப்படின்னு எது அப்படின்னு இங்க சொல்லி இருக்குது? சபைக்கு தலையாக யார் இருக்கிறார்? கிறிஸ்து. இந்த கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் யாராக இருக்கிறார்? அதிகாரியாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் ராஜாவாக இருக்கிறார். அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வராருங்க? நான் அதனாலதான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு டயக்ராம் போட்டேன். இப்போ வந்து இது வந்து யாரு போடலாம்? ஈஸியா புரியுற மாதிரி ஒருத்தரை பத்தி வரையணும்னா இது யாருன்னு கண்டுபிடிங்க. யார் இது? நிதிஷ். அப்படிதானே? நிதிஷுக்கு ஒண்ணு என்ன இருக்கு? சரீரம் இருக்குது இல்லையா? கரெக்டா? இப்போ இது மட்டும்தான் நிதிஷா? இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சேர்த்து நிதிஷா? எல்லாமே இதுதானே நிதிஷ்? கரெக்டா? அப்போ அதே மாதிரி சபைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? அந்த தலைக்கு மேல என்ன இருக்கு? அந்த தலை தான் யாராக இருக்கிறாரு? எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்லலாம்? இத இன்னும் உங்களுக்கு புரியலன்னா இதை விட சூப்பரா ஒரு வசனம் சொல்லி இருக்குது. 23வது வசனம்.
என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு எது? சரீரம். சபை. சபை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய பூரணமான நிறைவுதான் எது? சரீரம். சபை. அந்த சபைக்கு இவர் தலை. அப்போ இந்த தலைக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குதுன்னா, அப்ப சபை இத்தனை பெரிய அதிகாரத்துக்கு உரியதாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இதனுடைய விளக்கம் உங்களுக்கு வேணும்னா எபேசியர் 5வது அதிகாரத்துல இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு, நாம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்கள். அப்படின்னா நம்மையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. எப்படி நித்திஷுடைய தலையிலிருந்து சரீரத்தை பிரிக்க முடியாதோ, சரீரத்திலிருந்து நித்திஷுடைய தலையை பிரிக்க முடியாதோ, அது மாதிரி இந்த சரீரத்திலிருந்து கிறிஸ்துவையோ, கிறிஸ்துவிலிருந்து இந்த சபையோ என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அப்படி என்றால் இப்ப எபேசியர் நிருபத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய கடைசியில இவ்வளவு நேரம் அவர் கர்த்தராகி அவர் இவ்வளவு நேரம் அவர் சொல்லிட்டு வந்த எல்லா விஷயங்களையும் எதை பத்தி சொல்றாரு? சபையை குறித்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, தேவனுடைய நிறைவாக இருக்கிறது. தேவன் யாரு? தன்னில் தான் நிறைவுள்ளவர். அப்படித்தானே? தேவனுக்கு நம்ம தேவையில்லை. அப்படித்தானே? நம்ம இல்லாமலே தேவன் யாரு தான்? இஸ் கம்ப்ளீட். அவர் கம்ப்ளீட் ஆனவர். அப்படித்தானே? அவருக்கு யாரு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக தன்னில் தான் என்னவா இருக்கிறார்? நிறைவுள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆழ்த்துவம் இன்னொரு ஆழ்த்துவத்தில் பூரணமான அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு கம்யூனிட்டி ஆஃப் லவ்வாக நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவருக்கு தேவதூதர்கள் தேவையில்லை, அவருக்கு அண்டசராசங்கள் தேவையில்லை, அவருக்கு எதுவுமே என்ன செய்யல? தேவையில்லை. அவர் தன்னில் தானே நிறைவுள்ள தேவனாய் இருக்கிற அவர் இப்ப சொல்றாரு, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் யாரு? தேவன் தானே. ஒரு உதாரணத்துக்கு வாசிக்கலாமே. எரேமியா 23வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. எரேமியா 23:24 வாசிங்க. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். என்ன சொல்றாரு? நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். போதும் போதும். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் அந்த வசனத்தை எடுத்தேன். நம்முடைய கர்த்தராகிய தேவன் யாருன்னா, வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர், எதுவுமே குறை இல்லாமல் செய்கிறவர். ஆமாவா இல்லையா? இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்களை மனுஷன் அழிச்சிட்டு வரான். ஆமாவா இல்லையா? ஆனா எல்லாமே மறுபடியும் உருவாயிட்டே இருக்கா இல்லையா? லேட்டா உருவாகுதா சீக்கிரமா உருவாகுதான்ற மேட்டர் கிடையாது. எத்தனை ஆயிரம் வருஷமா பூமியில இருக்கிற தங்கத்தை தோண்டி எடுத்துக்கிட்டானா இல்லையா? ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தங்கம் கிடைக்குதா கிடைக்கலையா? கோலாருக்கு தங்க வேலை இழுத்து மூடிட்டாங்களா இல்லையா? அதனால இந்தியாவில தங்கம் கிடைக்காமலா போச்சு? இல்ல, வேற ஒரு இடத்துல என்ன செய்யுது? தங்கம் கிடைக்குது. எல்லா தண்ணீர் சொன்னாங்க, தண்ணி ஃபுல்லா உறிஞ்சு எடுத்துட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கால 0 வாட்டர் எல்லாம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஏன் தண்ணி இல்லாமலா போச்சு? தண்ணி திரும்ப என்ன செய்யுது? சுரக்குது. கொஞ்சம் கேப் விட்டா என்ன செய்யுது? எல்லாம் திரும்ப நிறைவாகிறது. வெறும் பூமியில மட்டுமே தேவன் குறைவை சரி செய்யக்கூடியவராக இல்ல, வானத்திலும் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? சரி செய்கிறவராக இருக்கிறார். அட் அ டைம் ஓபன் பண்ணி பக்கெட்டை ஊத்துற மாதிரி மழை மொத்தமா கொட்டி தீர்த்தாலும் அடுத்த சீசனுக்கு கரெக்டா மழை என்ன செய்யுது? பெய்தா இல்லையா? எப்படியோ தேவன் எல்லாவற்றையும் நிரப்பக்கூடியவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவருக்கு ஒரு நிறைவு என்பது தேவையில்லை. அப்போ சபை தான் தேவனுடைய நிறைவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல பொருள். தேவன் சபையினால் நிறைவடைகிறார், அல்லது தேவன் சபையினால் திருப்தி ஆகிறார். சபை என்பதுதான் தேவனுடைய ஆதிகால திட்டமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார்னு சொல்லும் போது சபையை தான் தேவன் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். ஏன்னா கிறிஸ்துவையும் சபை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. கிறிஸ்து தலைனா சபை சரீரம், சபை சரீரம்னா கிறிஸ்து தலை என்கிற நிலைமையில் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவிற்கு சபையை தேவன் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அதனாலதான் சபை என்பதை அவர் என்னவாக சொல்லுகிறார்னா, தேவனுடைய நிறைவு என்று சபையை குறித்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்படின்னா தேவன் பரிபூர்ணமானவர் அல்லன்னு அர்த்தம் இல்ல. தேவன் சபை இல்லாம நிறைவடைய மாட்டார்னு அர்த்தம் இல்ல. தேவன் தன்னில் தானே நிறைவுள்ளவராக இருந்தாலும் தேவன் தன்னை எதை வைத்து திருப்தி செய்து கொள்கிறார்னு கேட்டா, யாரை கொண்டு திருப்தி செய்து கொள்கிறார்? சபையை கொண்டுதான் திருப்தி செய்து கொள்கிறார். அதனாலதான் உங்கள் மீதும் என் மீதும் அவர் அளவுக்கு அதிகமான அன்பும் கிருபையும் உள்ளவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்பது 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமான வசனங்களை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்கிற வார்த்தையெல்லாம் அவர் என்ன செய்கிறார்?
பயன்படுத்துகிறார். 1வது அதிகாரத்திலும் நம்ம அதை குறித்து வாசிச்சிருக்கிறோம். அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக என்றெல்லாம் என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அப்போ தேவன் நம்ம மேல அவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார்னா காரணம் என்னன்னா, தேவன் எதினால் திருப்தி ஆகிறார்னா நம்மாலதான் என்ன செய்கிறார், திருப்தி ஆகிறார். அதனாலதான் ஒரு பாவி மனம் திரும்புறது நிமித்தம் பரலோகத்துல என்ன உண்டாகுது, மிகுந்த சந்தோஷம். ஏன்னா அவன் எதுல இணைக்கிறான், சபை. சபை யாரு, தேவனுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியது, தேவனுக்கு நிறைவை தரக்கூடியது, தேவனுக்கு திருப்தியை தரக்கூடியது எது, சபை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருக்கு நாம் நிறைவாக இருக்கிறோம் அல்லது நாம் நிறைவை தருகிறோம் என்று தேவன் என்ன செய்கிறார். நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் மார்க்னா, நாம உண்மையாகவே அவருக்கு நிறைவை தருகிறோமா, அதுதான் நம்ம கேட்கிறது. தேவனை பொறுத்தளவுக்கு சபைதான் அவருக்கு என்ன செய்கிறது, நிறைவை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையின் மூலம் தேவனை நாம் திருப்திப்படுத்துகிறோமா, நம்முடைய வாழ்க்கையின் மூலம் தேவனை நாம் மகிழ்ச்சிக்குள்ளாக்குறோமா, நாம் உண்மையாகவே தேவனுக்கு நிறைவானவர்கள் என்ற ஃபீலிங்கை தரோமா. ஆதியாகமத்துல நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். தேவன் மனுஷனை உருவாக்குறாரு. 6வது அதிகாரம் வருது. தேவன் சொல்றாரு, மனுஷனை உருவாக்குனது என் மனதுக்கு என்னவா இருக்குது, விசனமா இருக்கிறது. ஒருவேளை இந்த சபையை காப்பாற்றியது என் மனதுக்கு விசனமா இருக்குதுன்னு சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா, இல்ல உண்மையாகவே இவங்க எனக்கு நிறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா? இது நம்முடைய நடக்கையை பேஸ் பண்ணி இருக்கிறது. இதை நம்ம சிந்திச்சு பார்த்துக்கலாம். சரி, அப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, சரீரமாகிய சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. இதெல்லாம் உருவகம் தான். உடனே நம்ம தான் அவருக்கு சரீரம் அப்படின்னு நினைச்சக்கூடாது. இது உருவகமாக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரே சரீரமாக இருக்கிறபடினாலே இந்த அதிகாரங்கள் எல்லாம் யாருக்கும் பொருந்துகிறது, நமக்கும் பொருந்துகிறது. இந்த அதிகாரம் நமக்குரியதாகவும் இருக்கிறது. முதல் அதிகாரத்திலேயே அது வெளிப்படையாக சொல்லப்பட விட்டாலும் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துக்கு போகும்பொழுது இது தெளிவாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எதன் மேல் இவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் மேலும் என்னவா இருக்கிறார், அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். சரிங்களா? என்னதான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னதான் இந்த அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எல்லாம் நமக்கும் பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் அதிகாரத்தை செலுத்துவது சரீரம் அல்ல. யாரு? நீங்க உல்டா ஆக்கிடக்கூடாது. நீங்க இப்ப நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, கிறிஸ்துவுக்கு இருக்கிற அனைத்து அதிகாரம் யாருக்கு இருக்கிறது, ஆமேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிசாசா பார்த்து கத்தலாம், நீங்களும் என்ன பண்ணலாம், தேவதூதரை மிரட்டலாம், நீங்க தேவனே என்ன செய்யலாம், மிரட்டலான்ற அளவுக்கு நமக்கு என்ன செய்யறாங்க, போதிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. தலைதான் அதிகாரத்தை செயல்படுத்துமே தவிர சரீரம் அதிகாரத்தை என்ன செய்யாது, செயல்படுத்தாது. மூளைதான் சிந்திக்குமே தவிர உடல் என்ன செய்யாது, சிந்திக்காது. மூளைதான் முடிவெடுக்குமே தவிர உடல் என்ன செய்யாது, முடிவெடுக்காது. இந்த உடல் இயங்குவதற்கு மூளை காரணமா இருக்குமே தவிர மூளை இயங்குவதற்கு இந்த உடல் என்ன செய்யாது, காரணமா இருக்காது. அந்த மாதிரி கிறிஸ்துவே அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரே அல்லாமல் சபையை கொண்டு செயல்படுத்துகிறார். கிறிஸ்து தனது அதிகாரத்தையும் தனது வல்லமையையும் தனது எல்லா விஷயத்தையும் யாரை கொண்டு செயல்படுத்துகிறார், கிறிஸ்துவை கொண்டா? யார் கிறிஸ்துவை கொண்டு சொன்னது? கிறிஸ்து அதிகாரத்தை கிறிஸ்துவை கொண்டு எப்படி செயல்படுத்துவாரு? கிறிஸ்து சபையை கொண்டு என்ன செய்கிறார், செயல்படுத்துகிறார். எப்படி பார்க்கலாம்? மத்தேயு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி, மத்தேயு 28:18-20. திருப்பி தான் வாசிக்கணுமா? திருப்பாம சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால நான் போகிறேன், நீங்கள் அமைதியாக இருங்கள் அப்படி சொன்னாரா? நீங்களும் போங்கன்னு சொன்னாரா? நீங்களும்னு சொல்லி நீங்கள் போங்கன்னு சொன்னாரு. அவர் அதிகாரி. யாரை கொண்டு செயல்படுகிறார்? நம்மை கொண்டு செயல்படுகிறார். அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. ஆகையால் கடைசி என்ன சொல்றாரு? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் இருக்கிறேன்பா, நான் இருக்கிறேன், நீ செயல்படு, நீ செயல்படு, நான் இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கரெக்டா? அப்போ அதிகாரி யாரு? நம்ம உல்டா ஆக்கிடக்கூடாது. அந்த அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு பொருந்துதான். ஆனா அந்த அதிகாரங்கள் எப்படி பொருந்ததுன்னா, கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன செய்கிறது, பொருந்துகிறது. கிறிஸ்துவுக்குள் இந்த அதிகாரங்கள் நமக்கு இருக்கிறது. நாம் அந்த அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடாது. கிறிஸ்து செயல்படுத்துவார். யாரை கொண்டு செயல்படுத்துவார்? நம்மை கொண்டு செயல்படுத்துவார். அவர் தான் கவர்மெண்ட். நம்ம வெறும் கவர்மெண்ட் அதிகாரிகள். புரிஞ்சுதுங்களா? இப்ப கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு பவர் யார் மூலமாக கிடைக்கிறது? கவர்மெண்ட் மூலமாக தான் கிடைக்கிறது. அவங்க கவர்மெண்ட் வேலையை விட்டு அவங்களை நீக்கிட்டா, இவங்க நான் இத்தனை வருஷம் அதிகாரியாக இருந்தேன்,
அதனால இன்னைக்கு நான் சைன் போட்டாலும் கவர்மெண்ட் கேட்கும்னு சொல்ல முடியுமா? நான் பச்சை கலர்ல இதுக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பச்சை கலர்ல சைன் போட முடியுமா? முடியாது. முடியாதுன்னு அந்த பதவி இருக்கிற வரைக்கும் தான். அந்த மாதிரி பதவிதான் அதிகாரம் நமக்கு இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, தலை அந்த அதிகாரத்தை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். சரீரத்தை கொண்டு அப்படிதானே? இப்ப சரீரத்தை கொண்டு இப்ப நிதிஷ் நடந்து இங்க வந்திருக்கிறான். அவன் தலை மட்டும் அங்கிருந்து இங்க வந்துச்சா? எப்படி வந்துச்சு? அவன் கால் தான் என்ன செஞ்சது? நடந்து வந்தது. மீதி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருச்சு. கரெக்டா? அந்த மாதிரி நாம் தான் செயல்படுகிறவர்கள். நம்மை செயல்படுத்துகிறவர் யார்? கிறிஸ்து. அவருக்கு என்ன இருக்கிறது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடாது வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இந்த வசனத்தை வாசிச்சுட்டு. அப்படி இல்லை, சரிங்களா? அது போய் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அவருக்குள் நமக்கு இருக்கிறது. காரணம் என்னன்னா, நம்மை கொண்டுதான் அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? செயல்படுத்துகிறார். இந்த பூமியில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அதனாலதான் சபையாக அனைத்தையும் செய்ய வேண்டும், சபையாக இணைந்து செயல்பட வேண்டும், தனி மனிதனாக செயல்படாதீர்கள் என்று சொல்றதுக்கான காரணம் என்னது? அதுதான். நாம் ஒவ்வொன்றையும் சபையாக என்ன செய்யணும். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை சபையாக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் எந்த சபையும் சார்ந்தவன் அல்லன்னு சொல்றவன் தேவனுடைய பிள்ளையே இல்ல. ஏதாவது ஒரு சபையை அவன் சில சபையோடு அவன் என்ன செய்திருக்கணும்? இணைந்திருக்கணும். ஒட்டுமொத்த சில சபைகளும் சேர்த்து உலகளாவிய சபையாக யாருக்குள் இணைந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இணைந்திருக்கிறது. இதுதான் சத்தியம். சரிங்களா? சரி, அப்போ நம்முடைய மேன்மை என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ இவரை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது மேன்மை இருக்கு? ஏதாவது மேன்மை இருக்கு? இதை என்னன்னு சொல்லுவாங்க? என்னென்னமோ சொல்றீங்களே, முண்டம்னு வாங்க. தலை இல்லைன்னா அது என்ன சொல்லுவாங்க? முண்டம். அதனால ஏதாவது பிரோஜனம் இருக்கா? ஒரு பிரோஜனமும் இல்லை. இப்போ அதனால நமக்கு பிரயோஜனமற்ற நமக்கு இப்ப யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து யாராக இருக்கிறார்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். அந்த அதிகாரத்தை யாரை கொண்டு செயல்படுத்துகிறார்? நம்மை கொண்டு செயல்படுத்துகிறார். ஒருபோதும் எந்த பாஸ்டர் சொன்னாலும் நமக்கு அதிகாரம் இருக்குது, நாம கண்டிக்கலாம், நாம கத்தலாம், நாம கட்டலாம்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் அப்படி எந்த அதிகாரமும் நமக்கு கையில என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. ஒரு தடவை கொடுத்தது போதும், இந்த உலகத்தை நாசம் பண்ணது போதும். மறுபடியும் அப்படி ஒரு அதிகாரத்தை நம்ம கையில் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. நம்மை கொண்டு என்ன செய்யப்படுறார்? செயல்படுகிறார். சுயாதீனமாக நாம் செயல்படலாம். அவர் சொல்ற விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் சுயாதீனமாக செயல்படலாம், சுயாதீனமாக வேலை செய்யலாம், சுயாதீனமாக செய்யலாம். ஆனா யார் சொல்றதான் செய்யணும்? அவர் சொல்றதா செய்யணும். இல்லைன்னா நாம அந்த அதிகாரத்துக்கு கீழே இல்லை, நான் தனி முண்டம்னு அர்த்தம். முண்டம் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. சரியா? சரி, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, அப்படியே 2வது அதிகாரத்துக்கு போறார். நான் ஏற்கனவே திரும்ப சொல்றேன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபைன்னு உடனே நாம தான் தேவனுக்கு, சபைக்கு நாம தான் தேவனுக்கு நிறைவாக இருக்கிறோம். நம்ம இல்லாம தேவன் நிறைவடைய மாட்டாருலாம் நினைச்சிடக்கூடாது. தேவன் நிறைவுள்ளவர், தண்ணியில் தான் நிறைவுள்ளவர். நிறைவடைகிறோம்னா என்ன? அவர் நிறைவடைகிறார் நம்மை கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் திருப்தி ஆகிறார். நம்மிலே அவர் என்ன செய்கிறார்? திருப்தி அடைகிறார். நம்மை அவர் நிறைவாக நினைக்கிறார். அது ஒரு பாக்கியமே தவிர அது நமக்கு திமிர் கொடுப்பதற்கான ஒரு சென்டென்ஸ் அல்ல என்பதை நம்ம என்ன செய்யணும், நன்றாக புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப 2வது அதிகாரம் 1 வசனத்துக்குள்ள நம்ம போறோம். 1வது அதிகாரம் முழுசா எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இப்ப 1வது அதிகாரத்துல என்னென்னலாம் படிச்சோமோ அது எல்லாமே 2வது அதிகாரத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? 2வது அதிகாரத்துல இருந்து தான் நிருபமே ஆரம்பிக்குது. 1வது அதிகாரத்தை எவ்வளவு நேரம் நம்ம படிச்சதெல்லாம் இன்ட்ரடக்ஷன். 1வது அதிகாரத்துல நம்ம படிச்ச எல்லா விஷயங்களையும் 2வது அதிகாரத்துல நம்ம இணைச்சு தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எந்தெந்த விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் இணையுதுன்றத நீங்க ஞாபகம் வைக்கிறீங்களா இல்ல கனெக்ட் பண்றீங்களான்றதை நான் கிளாஸ் எடுக்கும்போது கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ 1வது அதிகாரம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 13 வகுப்பு ஆயிடுச்சு. முதல் வகுப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், முதல் அதிகாரத்தை முடிச்சிருக்கிறோம். இப்போ 2வது அதிகாரத்துக்குள்ள போகலாம். மேக்ஸிமம் வேகமா போயிடுவோம். ஏன்னா நம்ம முதல் அதிகாரத்துல நிறைய எக்ஸ்பிளேஷன் பண்ண வேண்டியிருந்ததுனால ஸ்லோவா போகும். 2வது அதிகாரம் 1 வசனம் பார்க்காம வாசிங்க. அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் இதுதான். ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ்.
என்னன்னா இங்க யார் இருந்தான்றதுதான் பிரச்சனை. இங்க யார் இருந்தா, இங்க யார் இருந்ததுனால நாம செத்த பணமா இருந்தோம் இல்லையா? இங்க யார் இருந்ததுனால நம்ம இங்க இப்படி இருந்தோம். இப்ப நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்கு யார் வந்தா, அவர் எப்படி பண்ணாரு, அதான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்ப 2வது அதிகாரத்துல நம்ம என்ன செய்யலாம்னா முதல் பேராகிராஃபை வாசிக்கலாம். அதாவது முதல் 3 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகும். யார் உயிர்ப்பித்தா? கிறிஸ்து, தேவன் உயிர்ப்பித்தார். தேவன் நம்மை உயிர்ப்பித்தார். சரி. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பியதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கிய பிள்ளைகளாய் இருந்தோம். சரி, இப்ப நம்ம எபேசியர் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிச்சோம். இது நம்ம மனப்பாடமா நமக்கு தெரிந்த பகுதி இல்லையா? எப்படி ஆரம்பிக்கிறார்னா, உங்களை அவர் உயிர்ப்பித்தார். உங்களை அவர் உயிர்ப்பித்தார். யாரு? தேவன். தேவன். 1வது அதிகாரத்தை வாசிச்சுட்டு 2வது அதிகாரம் வாசிக்கும் போது யார் உயிர்ப்பித்தார்னு கேட்டா நீங்க தேவன்னு சொல்லக்கூடாது. 1வது அதிகாரம் கடைசி வசனம் எப்படி முடியுதுன்னு பார்த்து சொல்லுங்க. சபையை தனது நிறைவாக நினைத்த அல்லது தனது நிறைவாக கருதின தேவன் நம்மை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அப்பதான் அந்த கனெக்ஷன் வரும். நாம் எப்படி சபைக்குள்ள வந்தோம்? ஏன்னா சபையை அவர் தனது நிறைவாக நினைத்ததுனால நாம என்ன சபைக்குள்ள வந்தோம். இல்ல நம்ம வரணும் அவசியம் இல்லை. ஆமாவா இல்லையா? அவருக்கு ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? தமது சொந்தமானவர்கள் இருக்காங்களா இல்லையா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள், அவங்கள மட்டும் காப்பாத்தினாலே போதுமானது. நாம எப்படி உள்ள வந்தோம்? ஏன்னா அவர் யூதர்களை தனது நிறைவாக நினைக்கவில்லை, இஸ்ரவேலை தனது நிறைவாக நினைக்கவில்லை. யாரை தனது நினைவாக நினைத்தார்? புறஜாதியாராகவா? சபையை. அது புறஜாதியார் கிடையாது. சபையில யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதிகள் இருக்காங்க. அப்ப எப்படி புறஜாதிகள் சொல்ல முடியும்? சபையை தனது நிறைவாக. அதனாலதான் 2வது அதிகாரத்துல அவர் சொல்லும் போது சொல்றாரு, நீங்கள். 2வது அதிகாரம் வாசிக்கும் போது இந்த நீங்கள் நாங்கள்ன்ற வார்த்தை அடிக்கடி சொல்லுவார். யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்வதற்காக அந்த வார்த்தையை சொல்லுவார். நீங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் யாரை சொல்லுகிறாரு? நம்மை சொல்லுகிறார். யூதர் அல்லாதவர்களை சொல்லுகிறார். செத்து போயிருந்த உங்களை அவர் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். ஏன்னா நீங்க அவருக்கு வேணும். ஏன்னா அவர் நிறைவடைய வேண்டும், அவர் திருப்தி ஆக வேண்டும், அவர் சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டும். மனிதனை படைத்ததை குறித்ததான திருப்தி அவருக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அவர் என்றைக்கு சபையோடு இணைகிறாரோ அன்னைக்கு தான் என்ன செய்யும்? அவருக்கு கிடைக்கும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு சரீரத்தை எப்பொழுது அவர் ஆயத்தம் பண்ணுகிறாரோ அப்பதான், ஆயத்தம் பண்ண சரீரம் எப்பொழுது அவருக்கு கிடைக்குதோ அப்போதான் கிடைக்கும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு எப்போ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரோ அப்பதான் அவர் என்ன செய்வார்? திருப்தி ஆவார். இப்படி பற்பல விதமான உருவகங்களை நாம் சொல்லலாம். ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சபை, தேவனுக்கு சபையின் மேலும் அலாதி பிரியம். தேவன் அனாதி சிநேகத்தினாலும் காருண்யத்தினாலும் யாரை தான் இழுத்துக் கொள்கிறாரு? சபையை இழுத்துக் கொள்கிறார், நம்மை இழுத்துக் கொள்கிறார். நம்ம மேல அவ்வளவு அன்பு உள்ளவராயிருக்காரு. எவ்வளவு அன்பு உள்ளவராயிருக்காருன்றலாம் கீழே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவர் அப்படின்னா அந்த அவர் பொதுவாக தேவன் சொல்ற முடியாது. எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, நாம் அவரோடு இணையும் பொழுது நம்மால் திருப்தி ஆகக்கூடிய தேவன் நம்ம என்ன செய்தார்?
உயிர்ப்பித்தார். நம்மை உயிர்ப்பித்தார். இப்போ தேவன் நம்ம என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். முதல் வசனம் சொல்லுகிறது, உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தார்னா என்ன அர்த்தம்? உயிர்ப்பித்தார்னா என்ன அர்த்தம்? உயிரோடு எழுப்பினார்னு அர்த்தம் இல்லையா? உயிர்ப்பித்தார்னு என்ன அர்த்தம்? உயிரோடு எழுப்பினார்னு அர்த்தம். அப்பனா நம்ம என்னவா இருந்தோம்? இதுக்கு முன்னாடி மரித்தவர்களா இருந்தோம். அப்படிதானே? அப்படிதானே? இப்ப நம்ம பாருங்க, ஐ திங்க் இங்கிலீஷ்ல வந்து 20வது வசனம், இயேசு கிறிஸ்துவை எங்க இருந்து எழுப்பினார்னு போட்டிருக்கு. 1 அதிகாரம் 20வது வசனத்துல 19-20 பாருங்க. எதுல இருந்து எழுப்பினார்? நான் சொன்னேன் தெரியுமா? 2வது அதிகாரம் படிக்கும் போது நம்ம முதல் அதிகாரத்துல என்ன தான் படிக்கணும். கிறிஸ்துவை எங்க இருந்து உயிரோடு எழுப்பினார்? செத்து போனவர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க, அங்க இருந்து உயிரோடு யாரை எழுப்பினார்? கிறிஸ்துவை எழுப்பினார். கிறிஸ்து எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள வந்தாரு? இல்ல, எதுக்காக வந்தாருன்னு கேட்கல, எப்படி அங்க வந்தாரு? அது எதனால வந்தாருன்னு, எதுக்காக வந்தாருன்னு கேட்கல, எப்படி வந்தாருன்னு கேக்குறேன். இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வாங்க. இவங்க ஏன் செத்து போயிருக்கிறாங்க? அப்ப அவர் எப்படி உள்ள வந்தாருங்க? பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் வந்தார். இன்னும் சரியா சொல்ல போனா பாவமானார், அதனால அங்க வந்தார். அப்போ நம்ம வெறும் மரித்தோரில் இருந்து இயேசு கிறிஸ்து எழுப்பப்பட்டார். கல்லு ஓகே, மரித்தோர்ல இருந்து இயேசு கிறிஸ்து எழுந்தாருன்னா இந்த மரித்தோர் யாரு அப்படின்னா உயிரற்றவர்கள், பிணங்கள்னு அர்த்தம் இல்ல. அதாவது அதுவும் அர்த்தம் தான், அதை விட முக்கியமான அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க யாரு? எபேசியர் 2:1 இந்த கூட்டம் தான். இந்த கூட்டத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்தார்? உயிரோட எழுப்பினார். அதே வல்லமைய இந்த கூட்டத்திலையும் காண்பித்தார். அப்படிதான் மேல வாசிக்கிறோம், அப்படிதானே? அதே வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பித்தார் போட்டிருக்கா. அப்போ அந்த வல்லமைய நம்மிடத்தில் காண்பிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, நாமும் இவரோடு கூட என்ன செஞ்சிட்டோம்? உயிரோடு எழுந்துட்டோம். இப்படிதான் நம்மை அவர் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அப்ப எப்படி உயிர்ப்பித்தார்னு எபேசியர்ல போட்டிருந்தா, 1வது அதிகாரத்தினுடைய எண்டும் 2வது அதிகாரத்தை ஸ்டார்டிங்க சேர்த்து வச்சு வாசிச்சோம்னா நமக்கு புரிஞ்சுது. இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து தேவன் என்ன செய்தார்? எழுப்பினார். மரித்தோர் என்பது என்ன அர்த்தம்னா, அவர் எப்படி இங்க வந்தாரு? எதனால் வந்தார்னா அன்பினால் வந்தார். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி வந்தார். ஏன் தேவனுடைய சித்தம் இது வந்தது? ஏன்னா தேவனுக்கு யாருதான் நிறைவு? இந்த கூட்டம் இங்க வந்தாதான் நிறைவு. அதனால தேவன் என்ன செய்யறாரு? இந்த செத்து போனவங்க மேல எல்லாம் அவ்வளவு அன்புள்ளவரா என்ன செய்யறாரு? இருந்தாரு. அதனால நீயும் போய் சாகுன்னு சொல்லி என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். இது தேவன் செஞ்சது. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? சரி, நான் போய் அவர்களுக்காக என்ன செய்கிறேன்? சாகிறேன். சாவின் ரூபத்தை நான் என்ன செய்கிறேன்? தரித்துக் கொள்ளுகிறேன். சாவினாலே சாவை ஜெயிக்கும்படியாக நான் என்ன செய்கிறேன்? பிள்ளைகளை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவனாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் நம்மை போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவரானார். பாவத்தை போக்கும் பலியாகவும் பாவ மாம்சத்தின் சாயலாகவும், சரியாக சொல்ல போனால் 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனத்துல சொல்லியிருக்கிறது போல பாவமாகவே ஆகி அவர் இந்த பூமிக்கு என்ன செய்தார்? இறங்கி வந்தார். பாவியாக அல்ல, பாவமாக ஆகி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த பாவத்தை தேவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை தேவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்த்ததினால் மரணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். மரணத்தை இயேசு கிறிஸ்து ஜெயித்ததினால மரித்தவர்களிடத்திலிருந்து உயிரோட எழுந்தார். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர் மேல் விசுவாசம் வைக்கிற பொழுது அதே வல்லமையினால் இங்க யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரும் உயிரோடு என்ன செய்கிறார்கள்? எழும்புகிறார்கள். இதற்கு நிழலாட்டமாக தான் எசேக்கியேல்ல சொல்லி இருக்கிற தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்த போது கல்லறைகள் எல்லாம் என்ன செஞ்சது? அவர் மரிக்கும் பொழுது கல்லறை எல்லாம் திறந்துருச்சு. கரெக்டா? அவர் உயிரோடு எழுந்த போது என்ன நடந்ததுன்னா, கல்லறையிலிருந்து அநேக பரிசுத்தவான்கள் உயிரோட வந்து எல்லாருக்கும் காணப்பட்டார்கள். அது ஒரு தீர்க்க தரிசன நிறைவை அடையாளமாக காட்டும்படியாக நடந்த ஒரு அதிசயம். அது எதை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து மரணத்தினால் மரணத்தை ஜெயித்து விட்டார் என்பது கல்லறைகள் திறந்தும் பொழுதே புரிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து மரணம் நடக்கும் பொழுதே கல்லறைகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? திறந்துருச்சு. ஆனா எப்போ அவங்க எல்லாம் வெளியே வந்தாங்க? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகுதான். அதனாலதான் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததில் முதல் பலன் யாரு?
இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் தான் மத்தவங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்புக்கு முன்னாடி இவங்கள எழுந்து வந்திருந்தாங்கன்னா வேற கதை. மரித்தோரில் இந்த எழுப்புவதில் முதல் பலன் யாரு? ஆனா அவருடைய மரணத்தினாலே மரணம் ஜெயிக்கப்பட்டதுன்றதுக்கு அடையாளம் என்னது? அவர் மரிக்கும் பொழுது என்ன திறந்துச்சு? கல்லறைகள் திறந்தன. இது எசேக்கியேல்ல சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவு. இப்போ இது எல்லாமே நீங்க வந்து எபேசியர் 1 படிக்கும்போது இதெல்லாம் என்ன செய்யணும்? ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோர்ல இருந்து எழுந்தது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா அந்த மரித்தோரை எழுப்புவதற்காக தான் மரித்தோர்ல இருந்து அவர் என்ன செஞ்சாரு? எழுந்தார். அவர் மட்டும் உயிரோடு எழும்புவதற்காக இல்ல. அவர் மட்டும் உயிரோடு எழும்பணும் அப்படின்னா அவர் இங்க வரணும்ன்ற அவசியம் இல்ல. அவர் சாகணும்ன்ற அவசியம் இல்ல. அவர் மனுஷனா வரணும்ன்ற அவசியம் இல்ல. பாருங்க, தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் தான் அது வெளியரங்கமாகிறதுன்னு ரோமர் எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படிதானே? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பை தம்முடைய ஒரே பேரான குமாரன் இல்லையா நமக்காக இந்த பூமியில கிருபாதார பரியாக அனுப்பப்பட்டதுனாலே அன்பு வெளிப்பட்டது. அவர் அந்த சிலுவையில மரித்ததுனாலே அன்பு உண்டானது. அந்த அன்பு எப்போ பூரணப்படும்னா நாம் ஒருவரும் அன்பா இருக்கும் பொழுது பூரணப்படும்னு 1 யோவான்ல என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். சரி, அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை ஜெயித்ததினால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால், அதே வல்லமையை இந்த மரித்தோர்களிடத்துல தேவன் காண்பித்ததினால், இந்த மரித்த நிலைமையில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்த இவர்கள் உயிரோடு என்ன செய்தார்கள்? எழும்பினார்கள். இதுதான் சத்தியம். சரி, இப்போ அங்க அதோட நம்ம அதை பார்க்க நிறுத்த போறது கிடையாது. இந்த மரித்த நிலைமையை குறித்து இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த மரித்த நிலைமைன்னு சொல்லியிருக்கே, இந்த மரித்தோர் இவங்க யாரு? நாம தான் முன்னாடி. பட் நம்முடைய பழைய நிலைமை நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம என்னவா இருந்தோம்? செத்து போயிருக்கு. செத்து போனவன் ஏதாவது தெரியுமா? உயிரோட எழுந்ததுக்கு அப்புறம் தான் ஓஹோ இந்த குழியில தான் நான் இருந்தேனோ. ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லையா? உங்களை உயிரோட எழுப்பி கூட்டு வந்து, டேய் நீ எந்த கல்லறையில தெரியுமா இருந்த? இதுக்குள்ளதான் கிடந்த. இவ்வளவு மோசமான நிலைமையில இருந்த. உனக்கு வீடுன்னு ஒண்ணு கிடையாது, நம்பிக்கைன்னு ஒண்ணு கிடையாது, எதுவுமே இல்லாம இந்த குழிக்குள்ள இருந்துகிட்டு என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த. செத்து போன நிலைமையில நீ இருந்தேன்னு நம்மளை உயிரோடு எழுந்து காமிச்சதுனால தான் தெரியுது. நமக்கு அப்ப ஏன் தெரியலன்னா நம்ம செத்து போயிருந்தோம், நல்லா தெரியும். தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்தோம். போட்டிருக்கா? எபேசியர்லயே போட்டிருக்கு 4ஆம் அதிகாரம். சோ இப்போ அந்த நிலைமையை குறித்து எழுதுகிறார். நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? நம்ம கல்லறை எப்படிப்பட்டதா இருந்தது, நம்ம அதுல என்ன பண்ணி கொண்டிருந்தோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டாதான் இப்ப நம்ம எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறோன்றது நமக்கு என்ன செய்யும்? தெரியும். இல்லைன்னா நமக்கு அந்த கல்லறை பெருசா தெரியும். அது எப்படிப்பட்ட கல்லறை தெரியுமா? எத்தனை அடி ஆழத்துல இருந்துச்சு தெரியுமா? அதுக்குள்ள எவ்வளவு விசாலமா இருந்தது தெரியுமா? அதுக்குள்ள நான் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த கல்லறைக்குள்ள நான் என்னென்னலாம் பண்ணி கொண்டிருந்தேன், எனக்கு எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கைன்னு நான் சொல்லின்னு இருப்போம். நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா, இது தெரியுமா, எல்லாம் கல்லறையில இருக்கிற எல்லா நாத்தத்தையும் இப்ப சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆமா. ஆனா இங்க நம்முடைய உண்மையான நாத்தம் என்னன்றது நம்ம காமிக்கிறார். அதை வாசிச்சு முடிச்ச உடனே நல்ல வேலை அங்க இருந்து என்ன செஞ்சோம், தப்பிச்சிட்டோம் என்கிறது நமக்கு புரியும். சரிங்களா? இப்போ அந்த மரித்த நிலைமையை குறித்து எழுதுறார். அக்காலத்திலே 2ஆம் வசனம், முற்காலத்திலே அவைகளில் எவைகளில் மரித்து போன நிலைமையில் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீர்கள் சொல். இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும். ஒரு நிமிஷம், நீங்க வாசிங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் எல்லாரும் அவர் வாசிங்க, இன்னொரு தடவை வாசிங்க, நல்லா வாசிங்க. வாசிட்டு பைபிளை மூடிடணும். அதுல இருக்கிற லைனா சொல்லணும். சரிங்களா? இப்போ அவர் வாசிக்கும் போது கவனமா கவனிங்க. எல்லாரும் வாசிங்க பிரதர். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். நம்ம மரித்த நிலையை குறித்து அப்படியே ஒன்னொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? முற்காலத்திலே. பைபிள் எல்லாம் மூடுங்க, க்ளோஸ் யுவர் பைபிள். எல்லாரும் மூடுங்க.
ஆ, முதல்ல நம்முடைய மரித்த நிலைமையை குறித்து சொல்லியிருக்கு என்னது? இந்த உலக வழக்கம். வெரி குட். வழக்கத்திற்கு ஏற்றபடி நடந்து கொண்டிருந்தோம். ரெண்டாவது, மாம்ச இச்சையின்படி நடந்து. எனக்கு லைனா சொல்லணும். இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி இருங்க இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி நடந்து இப்பொழுது ஒரு ஆளா சொல்லுங்க. ஒரு ஆளா பிரதர், நீங்க சொல்லுங்க பிரதர். இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக முற்காலத்திலே நீங்கள் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக. ரெண்டாவது, கரெக்ட் தான். இப்பொழுது கிரியை செய்கிறனா யாரிடத்தில் கிரியை செய்கிற? கீழ்ப்படியா. இப்போ யாரெல்லாம் கீழ்ப்படியாம சுத்திக்கிட்டு இருக்காங்களோ தேவனுக்கு, அவங்க கிட்ட இப்போ கிரியை செய்து கொண்டிருக்கிற அதே ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அப்பனா இந்த உலக வழக்கத்தின்படி நாம் நடந்தது எப்படி நடந்து கொண்டோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? கீழ்ப்படியாமல் இருந்தோம். கீழ்ப்படியாமல் இருந்தோம். இந்த கீழ்ப்படியாம எப்படி இருந்தோம் அப்படின்னா அது மூணாவது. அடுத்து அத நம்ம ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவினா அது என்னன்னு சொல்லிடலாம். இந்த பிசாசுக்கு என்ன போட்டிருக்கு? ஆகாயத்து அதிகார பிரபு. அவன் ஒரு ஆவி, அவ்வளவுதான். ஆகாயத்து அதிகார பிரபுன்னா அவன் ஒரு ஆள் கிடையாது, அவன் ஒரு ஆவி. அவன் ஆவி. அவன் தலைமை ஆவி. அவனுக்கு கீழே நிறைய ஆவிகள் இருக்கிறார்கள். இந்த பிசாசு என்ற கூடிய ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் ஆகாயத்தில் இவனுக்கு என்ன இருக்கிறது? இவன் எங்க இருந்து கிரியை செய்கிறான்? ஆகாயத்திலிருந்து கிரியை செய்கிறான். யார் இடத்துல கிரியை செய்கிறான்? பூமியில இருக்கவங்க இடத்துல கிரியை செய்கிறான். அந்த கிரியை செய்கிறவர்களுக்கு இவனுக்கு கீழ்ப்படுகிறவங்க பேரு. கீழ்ப்படுகிறவர்களின் கீழ்ப்படுகிறவன் தானே போடணும். இவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு பேர் என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாதவர்கள் அர்த்தம். அங்க தேவனுக்குன்னு போட்டிருக்க. கீழ்ப்படியாது. பிசாசுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பேர் என்னது? கீழ்ப்படியாதவர்கள். ஏன்னா இவன் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. அப்ப யாரு கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ அவங்க பேச்ச கேட்கிறவங்களாம். இப்ப நான் கீழ்ப்படியாதவனா இருக்கிறேன், சபைக்கு நான் அடங்காம இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் விருப்பம் தான் சபையில செய்யணும்னு நான் தனியா இஷ்டத்துக்கு ஆடுறவனா இருக்கிறேன். ஏன் பேச்சை கேட்டு என் பின்னாடி வரவங்களாம் யாரு? நீங்க அவ்வளவு பிசாசுன்னு சொல்லிட்டீங்கன்னா கோவப்பட்டுற போறாங்க. கீழ்ப்படி என்னது? அதோட நிறுத்திக்கலாம். இது உள்குத்தா வச்சு ஏதோ பேசுறாருன்னு நினைச்சுக்க போறாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருவன் கீழ்ப்படியவில்லை, அவனுக்கு எல்லாரும் கீழ்ப்படுகிறார்கள் அப்படின்னா இந்த அவனுக்கு கீழ்ப்படுகிற கூட்டத்திற்கு பேரு வேதம் என்ன சொல்லுது? கீழ்ப்படியாதவர்கள் சொல்லுது. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? தேவனுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருப்பாங்கன்னா அவங்க எல்லாரும் யாருக்கு கீழ்ப்படிவாங்க? பிசாசுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிவாங்களோ அவங்க எல்லாம் யாருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நான் பிசாசுக்கும் கீழ்ப்படிவேன், ஆனாலும் நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. அப்படி யாரும் இல்ல. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம யாருக்கு தான் கீழ்ப்படியணும்? தேவனுக்கு தான் கீழ்ப்படியணும். இல்லைன்னா யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? அவ்வளவுதான். இதுக்கு நடுவுலன்னு ஒண்ணு இல்ல. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. பைபிள் ஸ்டடிக்கு நடுவில் டிவோஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த உலக வழக்கத்தின்படி நாம் நடந்து கொண்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கு. ரெண்டாவது, நாம் கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தோம். எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, இப்பொழுதும் நிறைய பேரு கீழ்ப்படியாம என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அது யாருக்கு தெரியுது? நமக்கு தெரியுது. நம்ம அப்படித்தானே எழுதுறாரு. இப்பொழுது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்தில் அப்படின்னா இப்ப யார் யாரு தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்காங்க நமக்கு தெரியுதா?
முன்னாடி தெரியல. ஏன்? நாம ஏன்னா நம்ம செத்து போயிடணும். இப்ப உயிரோடு எழும்புனதுனால ஐயையோ இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்தோமான்றது என்ன செய்கிறது? தெரியுதான்றது எனக்கு டவுட் தான். தெரியுது. தெரிஞ்சதுன்னா சந்தோஷம், தெரியலனா ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்ப இயேசு கிறிஸ்து மரிச்சு உங்களை உள்ள இருந்து என்ன செய்ய முடியாது? உயிர்ப்பிக்க முடியாது. நீங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு எவ்வளவு சீக்கிரம் கல்லறையில இருந்து வெளியே வரீங்களோ அவ்வளவு நல்லது. அதனாலதான் எபேசியர்ல போட்டிருக்கு 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்மேல் பிரகாசிப்பார். எல்லாமே முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தோட சேராம இருக்கவே இருக்காது. ரைட். இப்போ கீழ்ப்படியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு அதிகாரியாக யார் இருக்கிறார்? அவன் ஆகாயத்திலிருந்து என்ன செய்கிறான்? கிரியை செய்கிறான். அவன் உங்க கூட வந்து என்ன செய்யறது இல்ல, வாழ்றது இல்ல. எப்படி ஏமாத்துறான் பாருங்க. வெளியில இருந்து இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணாரு? ஆகாயத்துல இருந்து ரட்சிப்பு கொடுத்தாரு நமக்கு. ஒரு டிராக்ட் இருந்து சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச டிராக்ட் அது. இப்ப பிரிண்டிங்கே இல்ல. அது நம் மத்தியில் வாழ்ந்த அவர் அப்படின்னு டிராக்டோட டைட்டில். இங்கிலீஷ்ல ஆக்சுவலி ஒரிஜினலா எழுதிருப்பாங்க, he who lived among us. அதை வாசிக்கும் போதே ஒரு கனெக்ஷன் எனக்கும் யாருக்கும் ஏற்படுது. இவனுக்கும் நமக்கு என்ன கனெக்ஷன் தேவை? இவன் எங்கேயோ உக்காந்துக்கிட்டு அவன் சொல்றத நம்ம கேட்கணும்னு சொல்றான். அது கூட புரியாம அவன் நம்மில் ஒருவனை போல அவனை என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தோம் என்பது இப்பொழுது நமக்கு தெரிகிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி அல்ல. அப்பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, இனியும் சரி நம்மை விட்டு பிரிகிறவர். நான் அவர்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனை நமக்குள்ள தந்து நம்மோடு வாசம் செய்கிறவராயிரு. அதனாலதான் எபிரேயர்கள் எழுதின நிருபத்துல அவரை குறித்து சொல்லியிருக்கிறது, நம்முடைய பிரதான ஆசாரியர் ஜனங்களை பார்த்து பரிதபிக்க கூடியவர். என்னது? ஏன்னா அவர் எல்லா விதமான சோதனைகளின் நடுவிலே வாழ்ந்து வந்தார். அவருக்கு கோவப்படுறதுன்னா என்னன்னு தெரியும். ஒருத்தங்க மனுஷன் கோவப்பட்டான்னா அது எப்படி உணரும்னு தெரியும். ஒருத்தன் அடிச்சானா அது எவ்வளவு வலிக்கும்னு தெரியும். ஒரு மூஞ்சில துப்புனானா அது எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தும்னு தெரியும். மழை பெஞ்சா எப்படி உணரும்னு அவருக்கு தெரியும். பசி எடுத்தா உடல் என்ன பண்ணும்னு அவருக்கு தெரியும். வயித்தால போச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும். நான் சொல்ல வரது புரியுதா இல்லையா? மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்தும் யாருக்கு ஏற்படுது? டயர்டுனா என்னன்றது அவருக்கு தெரியும். அதனாலதான் நம்முடைய பிரதான ஆசிரியர் நம்மை பார்த்து பரிதபிக்க கூடியவராக இருக்கிறார், பாவப்படக்கூடியவராக இருக்கிறார். சே, நம்மளும் இந்த வாழ்க்கையை தானே வாழ்ந்தோம், பாவம் அப்படின்னு நம்மை குறித்து பரிதபிக்கக்கூடிய உணர்வுள்ளவராய் அவர் இருக்கிறார். இவனுக்கு அதெல்லாம் கிடையாது. இவன் யாரை போல வாழல, யாரு கூட வாழல. அவரு ஒரு கூட்டத்துக்கு அதிகாரியா இருக்கணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு நினைச்சாரு, கீழே அனுப்பிச்சு விட்டாரு. இவன் கூட வந்தவங்களுக்கு அதிகாரியா உட்காந்துக்கிறாரு. இவன் சொல்றதெல்லாம் கேட்டு யார் யாருன்னா செத்து போய் கிடக்குறாங்களோ அந்த பூமியில அவங்க எல்லாரையும் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு பிணங்களுக்கு அது ராஜாவாக என்ன செய்து கொண்டு இருக்கிறான். மேல இருந்து ஒரு குச்சியை வச்சு இந்த புணத்தோட கையை அப்படி தட்டினா அந்த கை என்ன செய்யும்? அப்படியே நகரும் இல்ல? அது எதாவது கேள்வி கேட்குமா? உயிரோட இருந்துச்சுன்னா என்ன நீ சும்மா நோண்டிக்கினே இருக்கிற என்ன கேட்குமா? இல்ல. இன்னைக்கு நம்ம கேட்க முடியுதுன்னா நம்ம உயிரோடு இருக்கிறதுனால. முன்னாடி கேட்க முடியாது. அவன் என்னெல்லாம் ஆட்டுறானோ அந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்து கொண்டிருந்தோம்? ஆடிக்கும். இதெல்லாம் எப்போ நமக்கு தெரியுதுன்னா உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. கீழ்ப்படியாமல் இருப்பது என்பது அவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற பிசாசு என்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவி கேட்டபடிதான் நீங்கள் நடந்து கொண்டீர்கள். இப்ப என்ன சொல்லுதுன்னா அடுக்கடுத்து 3வது அவர்களுக்குள்ளே. என்னது? எவர்களுக்குள்ளே? கீழ்ப்படியாம இந்த உலகத்துல இருந்தவர்களுக்குள்ளே. கீழ்ப்படியாமல் இந்த உலகத்துல இருந்தவருக்குள்ளே, அவர்களுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் எப்படி நடந்தீர்கள் என்றால் அடுத்து சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, இவர்களுக்குள்ளே கீழ்ப்படியாமல் இருந்தவர்களுக்குள்ளே மாம்ச இச்சை. இந்த மாம்ச இச்சையை எக்ஸ்பிளைன் பண்றார். எப்படி நடந்ததுன்னா, உடல் மனது இது ரெண்டு எதை கேக்குதோ, இது ரெண்டு எதை நேசிக்கிறதோ அதன்படி நடந்தோம். நடந்தீர்கள். இதன்படி என்ன செய்தீர்கள்? நடந்தீர்கள். ஓகே, இந்த டைரக்ஷன்.
நடந்தீர்கள். மனசு என்ன சொல்லுது, என் உடல் என்ன கேக்குது, இதன்படி நான் என்ன செய்வேன். ஆனா இப்ப நம்ம இதை என்ன பண்ணோம், கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலி நம்ம உடலும் மனதும் சொல்லுகிறபடி நடந்தோமா, இல்ல ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவி கேட்டபடி நடந்தோமா? அதனால இந்த இந்த இதை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம தேவ பிள்ளைகள். ஏன்னா இன்னைக்கு உலகம் என்ன போதிக்கிறதுனா, மனது என்ன சொல்லுதோ அதையே செய். உன் மனது சொல்வதை செய். நான் யார் சொல்றது என்ன செய்ய மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேனோ சரி செய்யுங்க. முன்னாடி நம்ம அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லுது. ஆனா நம்ம மனசு சொல்றபடி செஞ்சோமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா மேலதான் அவர் வசனம் சொல்லியிருக்கு, இல்ல நீங்க முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப நம்ம மனசும் நம்முடைய உடலும் யார் சொல்லுகிறதை கேட்கும். தான் நேத்து நாம 3 அடுக்குல யோசிச்சோம். நம்முடைய இருதயம் இருக்குதே, அது ரொம்ப மோசமானது என்று பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது, உங்கள் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு. ஏன்னா நம்முடைய மனசு இருக்கு பாத்தீங்களா, அதை நம்மளால அடக்கவே முடியாது. அது அலைப்பாயும் மனசு. எப்படியெல்லாம் அலைப்பாயுமோ அப்படியெல்லாம் என்ன செய்யும், பாயும் இல்லையா. மனம் ஒரு குரங்கு. எந்த மரத்தில் வாழைப்பழம் அதிகமாக இருக்கிறதோ அந்த பக்கம் தாவும். வாழைப்பழம் சாப்பிட்டு திருப்தி ஆயிடுச்சுன்னா அதே வாழைப்பழத்தை என்ன பண்ணும், பிச்சு கீழே போட்டுரும். அதுதான் நம்ம மனசு. உன்னை நல்லவன் நல்லவன் உன் மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும். உன்னை ரொம்ப நல்லவன் சொல்லு, மனசாட்சி சொல்லாது, மனசு சொல்லும். மனசாட்சி என்பது வேறு, மனது என்பது வேறு. மனசு என்பது உன்னை நல்லவன்னே சொல்லும். யார் நீ செஞ்ச தப்புக்கு மத்தவன் தான் காரணம்னு சொல்லும். நீ எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் வெளியில உன்னை எப்படி நல்லவனா காமிச்சுக்கிறதுன்ற ஆலோசனையா உன் மனசு என்ன செய்யும், சொல்லும். கடைசி வரைக்கும் உன்னை செத்த நிலைமையிலே வச்சுக்கிறது யாருடைய பொறுப்பா இருக்குது, உன் இருதயத்தின் பொறுப்பா இருக்கிறது. வேற யாரும் உன்னை ஏமாற்ற வேண்டாம், உன் இருதயமே உன்னை ஏமாற்றும். ஏனென்றால் உன் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். அதான் நீதிமொழிகள் 4:23 சொல்கிறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் என்ன செய், காத்துக்கொள், எப்படியாவது பூட்டி வை. அப்போதான் உள்ள இந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று என்ன செய்யும். அப்போ நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனசும், இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பிசாசு சொல்வதை செய்து அப்படிதான் நம்ம போட்டிருக்கோம். ஆக்சுவலி நம்முடைய மாம்சம் மனசுகிட்டையும் பிசாசு டைரக்டா பேசுறானா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இப்பதான் உயிரோட நிஷ்டம்லாம் நமக்கு தெரியும்ல. நம்ம மாம்சத்துக்கிட்டையும் மனசுகிட்டையும் எதை பார்த்து நம்முடைய மாம்சம் மனசும் விரும்புது. அதான் எதை பாக்குது, எதையோ பாக்குது. அதெல்லாம் ஏன் கேக்குறீங்கன்றீங்களா? முடிச்சிடறேன் நான். கீழே தான் பாக்குதா? சொல்லுங்க. அது முன்னாடி ஒன்று சொன்னீங்களே, இதை விட்டு வந்துட்டோம் பாத்தீங்களா. அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரே அவர். இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில். அப்போ நம்ம மனசும் நம்ம உடல் எதை கேட்கும்? இப்ப ட்ரெண்ட்ல எது ஃபேமஸா இருக்குதோ, ஒருத்தன் நீளமா கை சட்டை வச்சு போட்டானா நம்மளும் என்ன செய்வோம், கொஞ்ச நாளைக்கு நீளமா போடுவோம். ஒருத்தங்க ஓட்ட போட்டுக்கிட்டானா நாம ஓட்ட போட்டுப்போம். ஒருத்தன் முடிய ஒரு பக்கம் மட்டும் வெட்டுறான்னா நாமளும் முடிய ஒரு பக்கம் என்ன செய்வோம், வெட்டுவோம். அப்ப இந்த உலக வழக்கத்தை வச்சுதான் நாம முடிவுக்கு வரோம் நாம எப்படி வாழணும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருக்கிறது எல்லாம் என்னது? ஒரு மனுஷனுடைய அந்தஸ்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடியவைகள்லாம் எது? அவனுடைய கேரக்டரா, செயல்பாடா? அவன் என்ன கையில வச்சிருக்கிறான்? ஐபோன் வச்சிருக்கிறானா? ஐபோன் வச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் ஸ்டேட்டஸ்ல ஒரு 4 பேர் ஐபோன் வச்சிருக்காங்க, அதுல யாரு ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கானோ அவன் தான் ரொம்ப உயர்ந்தவன். அதுலயே யார் அதிகமான விலை கொடுத்து அதிகமான ஜிபிஸ் வாங்கி வச்சிருக்கானோ அவன் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன். ஒரு ஐபோன் 2 ஐபோன் 3 ஐபோன் வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன். அப்ப இந்த ஒரே ஒரு ஐபோன் வச்சிருக்கான் அவனை பார்ப்பான். நம்மளும் என்னைக்காவது என்ன பண்ணணும், எப்படியாவது அந்த நிலைமைக்கு என்ன செய்யணும்,
வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? என்ன வழியில் தேடலாம்? கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரோ அது எல்லாத்தையும் எதுக்கு பயன்படுத்தணும்? அதை வாங்குறதுக்கு பயன்படுத்தணும். சரி, எதுவுமே கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு நம்ம கொடுக்கலன்னா குறுக்கு வழியை பயன்படுத்தியாவது அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த உலகம் என்ன, எது இந்த உலகத்தில் எது உயர்வு என்று உலகம் காட்டுகிறதோ அதை தான் உயர்வுன்னு நாம நினைக்கிறோம். இந்த உலகத்துல எது வாழ்க்கைன்னு உலகம் காட்டுதோ அதை தான் வாழ்க்கைன்னு நாம நினைக்கிறோம். இந்த உலகத்தில் உலக வழக்கம் என்கிற அந்த விஷயத்துக்கு அடிமைகளாக தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பிசாசானவன் எப்படி கிரியை செய்யறான்னா, டைரக்டா உங்களுக்குள்ள வந்து ஏய் நீ இதை தான் யோசிக்கணும், நீ நான் சொல்றபடி தான் கேட்கணும்லாம் சொல்றது இல்ல. அவன் முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் காமிப்பான். ஏவாள் கிட்ட காமிச்சா மாதிரி காமிப்பான். என்ன காமிச்சான்? ஒன்லி ஒன் ஃப்ரூட், ஒன்லி ஒன் ஃப்ரூட். அவ்வளோலாம் சொல்லல பிரதர், அவ்வளோ எல்லாம் சொல்லவே இல்லை. சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னான், இதை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது தேவனுக்கே தெரியும் அப்படின்ட்டான். அங்கதான் இருக்குது மேட்ரு. இது யாருக்கே தெரியும்? அந்த ஒரு விஷயத்துல அவனுக்கு என்ன மறந்து போச்சு? நம்ம ஆல்ரெடி தேவனுடைய சாயலாக இருக்கிறோன்றது என்ன செஞ்சிருச்சு? போடாடி நான் ஆல்ரெடி தேவ சாயல்ல தான்டா இருக்கிறேன்றத அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கண்கள் என்ன செஞ்சிருச்சு? ஏவாள் பார்த்தாங்க. பார்வைக்கு அப்படியா போட்டிருக்கு, புசிப்புக்கு புத்திய எவ்வளவு பாருங்க. அந்த பாக்குறதுல அவ்வளவு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஆதாமுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், மேடம் கொடுத்தாங்க, ஆடம் சாப்பிட்டான். மேடம் கேவ், ஆடம் ஏட், அவ்வளவுதான். ஆனா மேடம்க்கு நிறைய காரணங்கள் தேவைப்பட்டது. அதெல்லாம் இருக்குதா? இருக்கிறது என்று அட்வர்டைஸ்மெண்ட்ல யார் சொன்னார்? சாத்தான் சொன்னார். இந்த உலக வழக்கம் என்னும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான். இப்படிதாங்க குடும்ப வாழ்க்கைனா இப்படி இருக்கணுங்க அப்படின்னு. இந்த உலகத்துல எது ட்ரெண்டா இருக்குதோ, இன்னைக்கு ட்ரெண்ட் என்னது? இயக்குனர் ரா பார்த்திபன் அவர்கள் ரீசெண்டா ஒரு பேட்டியில இப்படியாக சொல்லுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? டைவர்ஸ் நார்மல். அது என்னது? உண்மையான அன்பு இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? டைவர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க விருப்பத்தின்படி அவங்க வாழட்டும், என் விருப்பத்தின்படி நான் வாழ்வேன் என்று என்ன செய்வாங்க? கேட்கறதுக்கு எவ்வளவு அருமையாக இருக்கிறது இல்லையா? அவனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்குரிய ட்ரெண்டை காமிக்குது. கல்யாணம் ஆகக்கூடிய 100 பேர்ல 99 பேர் என்ன பண்றாங்க? டைவர்ஸ். தேவ பிள்ளைகள் உட்பட. டைவர்ஸ் பண்ணுவதற்கு என்னென்ன காரணம் வேணும்ன்றத, என்னுடைய மனைவி எனக்கு வேண்டாம் அல்லது என்னுடைய கணவன் எனக்கு வேண்டாம்னு சொல்வதற்கு கல்யாணம் ஆன மறுநாள்ல இருந்து காரணம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க இன்னைக்கு கல்யாணம் பண்றவங்க. காரணம் இன்னைக்கு அதுதான் ட்ரெண்ட். எது உண்மையான சுயாதீனம்? கல்யாணம் பண்ணாம வாழ்வது அல்லது கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணி வாழ்வது என்று இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் உருவாகுது. அந்த ட்ரெண்டின் படி எல்லாரும் என்ன செய்யறாங்க? நடந்து கொள்கிறார்கள். ஃபேஷன். நான் என்ன மாதிரி சட்டை போடணும், நான் என்ன மாதிரி டிசைன்ல பேண்ட் போடணுன்றதை யார் முடிவு பண்றா? ஏன்னா இந்த உலகம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுதுன்னா அந்த ட்ரெண்டுக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா, அந்த ட்ரெண்டுக்குள்ள நம்ம இருந்தோம்னா நமக்கு டேஞ்சர் இருக்கு. என்ன டேஞ்சர்னா, அதே மாதிரி நம்ம கீழ்ப்படியாம போவதற்கும், அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை செஞ்சிட்டோம்னா செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் செய்வதற்கு சாத்தியம் நிறைய இருக்கு. ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து எப்படி வித்தியாசமா தெரிஞ்சாரு? ஏன்னா அவர் மத்தவங்க என்ன செய்யறாங்களோ அது மாதிரி என்ன செய்யல. 12 சீஷர்களும் ஏன் தனியா தெரிஞ்சாங்க? அன்னைக்கு ரபிகளுக்கு சீஷர்களா இருந்தவர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி இவங்க என்ன செய்யல, வாழல. ஆதி திருச்சபையார் ஏன் தனியா தெரியுறாங்க இன்னைக்கு? ஏன்னா நம்மள மாதிரி அவங்க என்ன செய்யல, வாழல. நம்ம வந்து உலக வழக்கம், சர்ச்சுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் வச்சிருக்கிறோம். அந்த ட்ரெடிஷன் படிதான் நம்ம என்ன செய்வோம், பண்ணுவோம். 3 பாட்டுக்கு மேல 4வது பாட்டு இன்னைக்குன்னா 4வது பாட்டு தோணுதா இல்லையா? ஏன்? நம்ம ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டோம். 3 பாட்டு தான் பாடணும். ஒரு பாட்டு பாட்டா இவர் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாட்டாரு.
ஆமாவா இல்லையா? செய்தி கொடுக்கும்போது நடுவில் ஒரு பாட்டு பாட்டா, இன்னைக்குன்னா ஒரு பாட்டா பாடுறாரு. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு தெரியாதனமா ஒரு 2 தடவை நான் வந்து மெசேஜ் கொடுத்துட்டேன். அது ஒரு குத்தமாய் போச்சு. என்ன இவர் வந்து ஆவியானவரால் நடத்தப்படல, இவர் என்ன பண்றாரு, முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து காமிக்கிறாரு. இப்படி எல்லாம் இந்த உலகம் வழக்கம் ஏற்படுத்தினா அந்த வழக்கத்தின்படி நம்ம செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. நான் என்ன சொல்லுகிறேன்னா, we can say no. என்னது? ஏன்னா நம்ம எல்லாவற்றுக்கும் அதிகாரம் பெற்றவருடைய பிள்ளைகள். அதனால நோ சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் மட்டும் நம்ம செயல்படுத்த மாட்டோம். முடியாது என்று சொல்வதற்கு எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. யாருக்கு? யாருக்கு? கவனமா கவனிங்க. அவன் நேரா வந்து எதுவுமே பேச மாட்டான். வானத்துல இருந்தா எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுவான். உங்க கூடவே வந்து என்ன செய்ய மாட்டான்? வாழ மாட்டான். ஆனா உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே உங்ககிட்ட என்ன செய்வான்? பேசுவான். எப்படி பேசுவான்? அவனுக்கு இந்த உலகத்துல ஒரு குரூப் இருக்கு. அவங்களுக்கு பேரு கீழ்ப்படியாதவர்களின் பிள்ளைகள். அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இந்த உலகத்துல ஒரு வழக்கத்தை செட் பண்ணுவாங்க. அந்த வழக்கத்தின்படி உன் உடலும் உன் மனசும் கேக்குதா? உடனே நோ சொல்லு. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றபடி உன் உடம்பு கேட்டுச்சுன்னா உடனே எஸ் சொல்லு. இந்த உலகத்துல இருக்கிற யாரு சொல்ற மாதிரி இந்த உடலும் மனதும் கேட்டால் உடனே நோ சொல்லணும். ஏன்னா அது யாருடைய வழக்கம்? உலக வழக்கம். இதற்கு 1 பேதுரு 1வது அதிகாரத்துல வேற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, முன்னோர்களின் பாரம்பரியம். முன்னோர்களின் என்ன பிரதர், ட்ரெண்ட் தானே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. எங்க தாத்தா பாட்டன் பூட்டனார் எங்க ஜாதிக்காரங்கள் எங்க இனஜன பந்துக்கள்லாம் ஃபாலோ பண்ணதெல்லாம் பண்ணக்கூடாதா? அதிலிருந்தும் உங்களை மீட்டெடுத்திருக்கிறாருன்னு யார் சொல்லியிருக்கிறா? அப்போக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எது மட்டும்தான் அடையாளம்? ரட்சிப்பும் கிறிஸ்துவும் மட்டுமே அடையாளம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஜாதி அடையாளம் இல்லை, மொழி அடையாளம் இல்லை, இனம் அடையாளம் இல்லை, அவனுடைய அவன் இருக்கிற ட்ரெண்ட் அவனுக்கு அடையாளம் இல்லை, அவன் செய்கிற வேலை அவனுக்கு அடையாளம் இல்லை, அவன் இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்னலாம் அட்டாச்சா இருக்கோ அது எதுவுமே அவனுக்கு அடையாளம் இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் உண்டு. அந்த அடையாளத்திற்கு பேரு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவே அவனுக்கு தலை. அந்த தலைக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. இதை நாம் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னும் நம்ம மரித்த நிலைமையை முழுசா பார்க்கல. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கணும். கோபாக்கினையின் பிள்ளைகள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதை நம்ம கடைசியா கர்த்தருக்கு சித்தமான வரக்கூடிய வாரத்துல என்ன செய்யலாம்? பார்க்கலாம்.